அன்பின் வடிவம் சிறுகதை. ஆசிரியர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். உச்சி வெயில். ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கி கை நிறைய சாமான்களின் பொட்டலங்களோடு வீட்டுக்குள் நுழைந்தாள் சாந்தா. தெருவிலிருந்து உள்வரை நடத்தி சென்ற மாவில் இழைத்த அடிச்சுவடுகள் இன்னும் மறையவில்லை. பண்டிகை நாளில் எழுதிய கோலம் ஞாபகங்களின் கணத்தோடு அவைகளின் அடி ஒற்றியபடி உள்ளே நடந்து வந்தாள். வாலை குலைத்து கொண்டு பஞ்சு தலையணை என காலை சுற்றி சுற்றி வந்து கட்டி கொண்டது ஜிம்மி. அதற்கு தெரியும், எஜமானி அம்மாள் பிஸ்கோத்து வாங்கி வந்திருக்கிறாள் என்பது அதன் ஊகம். அதன் முதுகை அன்பாக நீவி கொடுத்துவிட்டு அப்படியே கை பொட்டலங்களுடன் உட்கார்ந்து கொண்டாள். அவள் மடியின் மீது அது குலைந்து விளையாடிவிட்டு சுற்றி சுற்றி வந்தது. மேரி. அவளுடைய குரல் கொல்லை வரை நிதானமாக முழு ஒளியுடன் பிரிந்து சுருண்டு அடங்கிற்ற. பின்கட்டில் தலை மட்டம், முக அடையாளம் ஏதுமில்லை. வரவில்லையா இன்னைக்கு? இன்றைக்கு வர முடியாது என்று தன் பெண்ணிடம் சொல்லி அனுப்பிவிட்டாள் மேரி. அவளுக்கு உடம்பு சரியில்லையாம். பின்புறம் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்த ஜெயலட்சுமி அங்கே இருந்து குரல் கொடுத்தாள். அந்த செய்தி காதில் விழுந்ததும் சட்டென்று வீட்டு வேலைகள் அனைத்தும் பன்மடங்கு பெருகி அவள் காட்சியில் கனத்து இறங்கின. ஒவ்வொரு அறையாக பெருக்க வேண்டிய வீடு. குழாயடியிலே சுமையாக விழுந்திருந்த துணி மூட்டைகள், அடுப்பின் கரியும் சமையலின் பசையும் மாறாமல் முற்றம் நிறைய அடுக்கி இருந்த பாத்திரங்கள். அவளுக்கு தெரியும், மேரிக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை. எங்கேயாவது திருவிழா கூட்டத்தோடு போயிருப்பாள், அல்லது அவள் வீட்டுக்கு விருந்தினர் வந்திருப்பார்கள். நடுநடுவில் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படித்தான் அவள் நின்று விடுவாள். அவளை கண்டிக்கவும் துணிவு இல்லை. வேறு ஆளை தேடிக்கொள்ளவும் மனது இல்லை. சாமான்களை மூளையாக பதுக்கிவிட்டு எழுந்து பின்புறம் போனாள். வெயிலுக்கு குழாயடியிலே காலில் விட்டு கொண்ட நீரும் பானையிலிருந்து குடித்த தண்ணீரும் எவ்வளவோ இதமாக இருந்தன. தண்ணீர் பட்டதும் கண் இமைகள் வதங்கிய இலையிலே நீர் தெளித்தது போல சுருக்கம் நீங்கின. பானையிலிருந்து மேலும் 2 விழுங்குகள் தண்ணீர் குடித்தாள். சுவரில் முதுகு சாய சரிந்து உட்கார்ந்து கொண்டாள். காற்றிலே உடல் வெப்பம் சற்று அடங்கி குளிர்ந்தது போல தோன்றியது. கண்களை மூடிக்கொண்டாள். அம்மா, அம்மா, இந்த கணக்கை கொஞ்சம் சொல்லிக்கொடு. ராஜி மடியின் மீது வந்து விழுந்தது எரிச்சலைத்தான் மூட்டியது. ஜெயம் வயது வந்த பெண். அவளுக்கு பரீட்சை முடிந்தாயிற்று. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாமானால் அவள் செய்ய மாட்டாள். சண்டை பிடிக்க தெரியும். இல்லையென்றால் துணியில் சாயத்தை குழைத்து பூவேலை செய்யத்தான் பொழுது சரியாக இருக்கும். ஏன் அவளுக்குத்தான் பொழுது இல்லை? தனக்கு இருந்ததா? காலையிலிருந்து கடிகாரத்தின் பெரிய முள் தன்னை ஓயாமல் விரட்டி கொண்டுதான் இருக்கிறது. விடிந்து இருள் பிரிந்த நேரம் முதல் வீட்டுக்குள் கடைசியாக விளக்கை அணைத்து கண்ணை மூடும் வரையிலும் எந்த சமயத்திலும் அவளுக்கு நேரம் மிகுந்து நின்றதே இல்லை. கல்லூரியில் படித்தபோது நேரத்தை கழிக்க பொழுதுபோக்குகளை நாடிப்போன ஞாபகம் வந்தது. ராஜி ஸ்லேட்டில் மனம் அழுந்தாது ஏதோ கிறுக்கி கொண்டிருந்தாள். அவளைப் போலவே இன்னும் பாடத்தின் சூடு பிடிக்கவில்லை அவளுக்கு. மணி எதிரே கண்ணாடியில் பார்த்து கொண்டே விரல் நகத்தால் வகுடை கீறி கொண்டிருந்தான். ஆயிற்று. இன்னும் அரை மணி நேரத்தில் அவன் மட்டையை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான். பொன்னுருகும் வெயிலில்தான் அவர்கள் விளையாட்டு மும்முரமாக இருக்கும். என் நீல நிற சராயை இன்னும் தைக்கவில்லையாமா நீ? அவன் விழிகள் அவள் புறமாக திரும்பி குற்றம் சாட்டின. அவள் செய்து வைத்திருக்க மாட்டாள் என்ற தீர்மானத்தில் அவன் குரல் மேலே தொடராமல் தயக்கத்தில் தாழ்ந்தது. நாளைக்கு தைத்து வைத்து விடுகிறேனடா. இன்றைக்கு அந்த காக்கி சராயையே கொஞ்சம் போட்டுக்கொண்டு போய்விடு. மணி கீழே உட்கார்ந்து பிரஷினால் தன் பூட்ஸை தேய்க்க ஆரம்பித்து விட்டான். கோபத்துடன் அது பூட்ஸின் முதுகிலே இறங்குகையில் கிரீச் கிரீச் என்றது. உனக்கு ஜாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் இரு. ரொட்டியை துண்டு செய்து வதக்கி எடுத்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். மணி பூட்ஸை கையிலே தூக்கி கொண்டு வாசல் புறமாக போனான். ராஜி அவள் கழுத்தை கட்டி அணைத்து தன் புறமாக இழுத்தாள். அம்மா, எனக்கு? ஆகட்டும், உனக்கும் தான் என்று சொல்லிக்கொண்டே சாந்தா தன்னை விடுவித்து கொண்டாள். ராஜியின் பாடம் இன்னும் தொடங்கவில்லை. வீட்டு காரியங்கள் ஆரம்பிக்கவில்லை. மணியின் நீல சராய் துணியை தேடி எடுத்துக்கொண்டு தையல் மிஷினை நாடி போனாள். எல்லோருக்கும் ஒரு நினைப்பு. அவளுக்கு மட்டும்தான் நிறைய ஒளிவு இருந்தது என்று. கணவனும் சரி, குழந்தைகளும் சரி, வேலையை அவளுக்கென்று கையில் கொடுக்கத்தான் காத்து கொண்டு இருந்தார்கள். அம்மாதான் செய்து கொள்ளட்டுமே என்ற நினைப்புத்தான் வேலைக்காரிக்கும் கூட.
குழந்தைகள் சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு விளையாட போய்விட்டார்கள். ஜெயம் அடுத்த வீட்டு பெண்ணுடன் பொழுதுபோக்காக பேச கிளம்பிவிட்டாள். மாலை இருள் பந்து பந்தாக திரள ஆரம்பித்து விட்டது. பூசை மாடத்துக்கு குத்து விளக்கின் சுடரொளி அவளை கவ்விற்ற. மற்ற விளக்குகளை ஏற்ற எழுந்திருக்க கூட சாந்தாவுக்கு அப்போது மனதே இல்லை. ஸ்கூட்டர் வந்து காரி ஒளி எழுப்பி அடங்கியதும் கணவன் உள்ளே வந்து வாசலில் 2 கைகளையும் அடைத்தாற் போல வைத்து கொண்டு நின்றதும் கூட அவள் கவனத்தை தொடவே இல்லை. மெதுவாக அவன் கூப்பிட்டதும் காதில் விழவில்லை. அருகே வந்து அவள் முகத்துக்கு எதிரே அவன் விரலை சுண்டினான். அவள் திடுக்கென்று விழித்து கொண்டாள். என்ன இவ்வளோ கனமான யோசனை? பொழுது நிறைய இருக்கிறா போல இருக்கிறது. மனதிற்குள்ளேயே கோட்டைகள் கட்டுகிறாயா? புன்னகை புரிந்தவாறு அவள் முகத்தை தட்டினான். அவள் எழுந்து உள்ளே போய்விட்டாள். அவனுக்கு சிற்றுண்டிகள் எடுத்து வர. பொழுது நிறைய இருக்கிறார் போல இருக்கிறது. அந்த குரலிலும் சிரிப்பும் இன்னும் காதில் ஒலித்தன. சமையல் அறை ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாள். தென்னை மட்டை ஓலைகளின் சலசலப்பு காற்றிலே மிதந்து வருகையில் வானம் பெருமூச்சு விட்டார் போல இருந்தது. கல்லூரியில் அவள் படித்த பொழுது சந்திரன் ஆராய்ச்சி படிப்பு படித்து கொண்டிருந்தான். சோதனை சாலையில் அவனுக்கு துணையாக அவள் அளவுகள் எடுத்து கணக்குகள் போட்டு படங்கள் வரைந்தது மட்டுமல்ல, விளையாட்டிலும் இருவரும் சேர்ந்தாடுவார்கள். அவர்கள் இருவருமாக ஆடிய மிக்சட் டபுள்ஸ் பூப்பந்து ஆட்டத்தில் பல முறைகள் கோப்பைகள் கூட கிடைத்திருக்கின்றன. அவர்கள் முதலில் இணையத் தொடங்கியது விளையாட்டில்தான். படிப்பிலும் சரி. அவளுடைய சுறுசுறுப்பையும் திறமையையும் கண்டு சந்திரன் பல முறை வியந்தது உண்டு. வாழ்க்கையில் அவர்கள் ஜோடியாக அமைவதற்கு காரணமாக இருந்தது அந்த வியப்புத்தான். வாழ்க்கையில் அப்புறம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள், எண்ணங்களின் ரசாயனம், குடும்பத்தின் அளவு மீறிய சோதனைகள், ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள். வாழ்க்கை பூ பந்தாட்டமாக இல்லை. அவளுடைய லாவகமும் சுறுசுறுப்பும் அந்த மேடைக்கு போதுமானதாக இருந்து வெற்றி கிடைத்து இருக்கலாம். இங்கே அது போதவில்லைதான். சந்திரன் மடியின் மீது பத்திரிகையை பிரித்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். வலுவழுப்பான காகிதங்களில் விளையாட்டு புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. தலையில் அலங்கார ரிப்பன் கட்டும் வெண்ணிற உடுப்புமாக பூ பந்தாடும் ஒரு பெண்ணின் புகைப்படம். என்னுடைய சாந்தா கூட ஒரு காலத்தில் பூ பந்தாடுவது வழக்கமோ? சாந்தாவின் உதட்டிலிருந்து ஒரு சிறு சிரிப்பு தெரித்தது. ஏன் சொல்லக்கூடாதா? எதை சொல்லி இப்போது என்ன ஆக வேண்டும்? புஸ்தகத்தை எடுத்து பிரித்து கொண்டே நாற்காலியின் கை கட்டையில் உட்கார்ந்தாள். பாலை சுண்டுவது போல அந்த சிரிப்பு, உணர்ச்சிகள் நெகிழ்ந்து படிந்து அமர்ந்து விட்டது போன்ற அந்த நிதானம். இங்கே உனக்கு ஒரு லேடிஸ் கிளப், வேறு பொழுதுபோக்கு எதுவும் இல்லையா சாந்தா? போக்குவதற்கு மிச்சமாக எனக்கு ஏது பொழுது? நான் அப்படியெல்லாம் இருந்து வெகு நாட்கள் ஆயிற்று. விளையாட்டிலிருந்து ஏமாந்து ஒதுங்கிய எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று நெஞ்சு கமர சொல்லும் குழந்தையின் குரல் அவள் பேச்சில் ஒலித்தது. ஓ என்று அவள் கைகளை எடுத்துக்கொண்டான் சந்திரன். உனக்கு வேலையின் சலிப்புத்தான். ஏன் நீ நாளைக்கு நிதானமாக எழுந்திருக்க கூடாது? நானும் ஜெயமும் காப்பி போட்டு சமையலை கவனித்துக் கொள்கிறோம். அப்படியா? நாளைக்கு காலையில் லேட்டாக எழுந்திருந்தால் எனக்கு எல்லா தெம்பும் வந்துவிடும் என்கிறீர்கள்? சந்திரன் நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகத்தை பார்த்ததும் அவன் கண்ணிலும் அந்த ஏமாற்றம் நிழல் தட்டிற்று. எத்தனையோ பார்த்து பழகிய அந்த கேலி அவள் கண்ணில் பளபளத்து கொண்டு நின்றது. அவன் பேச்சை அவள் அலட்சியம் என்று கருதினாளா? கோப கண்ணீர் ததும்பிய அந்த குரல். அன்று விடுமுறை நாள். சந்திரனுக்கும் ஒரு வியப்பாக இருக்கட்டும் என்று பத்திரிகையில் வெளிவந்திருந்த புதுமையான சிற்றுண்டி ஒன்றை தயார் செய்தாள். அவள் தந்தையிடம் கல்லூரி விடுமுறை நாட்களில் அவள் இதை போல புதிர் போடும் விதமாக ஏதாவது சிற்றுண்டி தயார் செய்வது உண்டு. தெரிந்தாலும் வேண்டுமென்றே அவர் முகத்தில் திகைப்பை வரவழைத்து கொண்டு கேட்பார். அவள் பதில் சொன்னதும் கண்கள் குறும்பில் மின்ன இமைகளை சிமிட்டி மூக்கில் விரலை வைத்து கொண்டு சிரிப்பார். அவளும் கையை கொட்டி சிரித்துவிட்டு உள்ளே ஓடிவிடுவாள். அம்மாவிடம் சாந்தாவின் சாமர்த்தியத்துக்கும் கலகலப்புக்கும் தகுந்த ஒரு கணவன் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமையும் கனிவும் புது பிரவாகமாக தொனிக்க அவள் தந்தை சொல்லும் அந்த பேச்சில் தனி உற்சாகம் ததும்பம். அவளுடைய சாமர்த்தியத்தில், குண அழகுகளில் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை! அந்த பண்புகள் இப்போது இங்கே போய்விட்டன. அவள் ஏன்
கூட்டு நத்தையாக ஒடுங்கிவிட்டாள். கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்த உழைப்பில் தன் இயல்பான மிருகை ஏன் அப்படி எழுந்துவிட்டாள்? அந்த சாந்தா தான் இவள் என்று இப்போது சொன்னால் அவள் அண்டை வீட்டுக்காரர்கள் நம்புவார்களா? அவளுடைய குழந்தைகளை உணர்ந்து கொண்டனவா அவளுடைய மதிப்பை? ராஜி சில சமயம் கையில் இருக்கும் டம்ளரை தூக்கி கோபத்துடன் எறிந்துவிட்டு சொல்லுவது உண்டு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவில்லை. என்னை யாரும் புரிஞ்சுக்கல இந்த வீட்டில் என்ற. சில சமயம் அவள் மனதுள்ளும் அப்படித்தான். ஒரு குழந்தை குரல் பிடிவாதமாக கேட்டது. அதை அவள் மறுக்க மறுக்க அது வீம்பாக வளர்ந்து உயர்ந்து கொண்டே வந்தது. கூடம் விளையாட்டு சாமான்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே புது கலகலப்பாக இருந்தது. விளையாட்டில் குழந்தைகளின் பேச்சும் கேள்விகளும் வாய்க்கு வாய் பந்தாடிய வண்ணம் இருந்தன. சிறு தட்டுக்களில் சிற்றுண்டியை வைத்து குழந்தைகளுக்கும் பக்கத்து வீட்டிலிருந்து விளையாட வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தாள் சாந்தா. உங்களுக்கு என்று மூலையில் நாற்காலியில் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்த சந்திரனின் புறமாக திரும்பினாள். நீயும் நானும் அப்புறமாக சாப்பிடலாம் என்றான் சந்திரன் குறும்பாக. ஜெயமும் மணியும் அதை ரசித்து பாராட்டுவது போல கையை தட்டினார்கள். உட்காருமா, நீயும் உட்கார. அப்புறம் வேலைக்கு போகலாம். எங்களோடு நீயும் 5 நிமிஷங்கள் விளையாட்டில் சேர்ந்து கொள். ஜெயத்தின் குரல் கெஞ்சிற்று. 4-5 குழந்தைகள் கூடவே ஒத்து பாடின. சேலை தலைப்பில் ஈரக்கையை துடைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். அது ஒரு விளையாட்டு. ஒவ்வொருவரும் தன்னை ஒரு குறிப்பிட்டவராக கருதி கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவரிடமும் சொல்லும் பதிலிலிருந்து அவர் தன்னை யாராக கருதி கற்பனை செய்து கொண்டாரோ அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அதுதான் விளையாட்டு. ஜெயம், மணி, பக்கத்து வீட்டு சிவகுமார், சிவகாமி எல்லோருடைய பங்குமாயிற்று. அவளுடைய பங்கும் வந்தது. சாந்தா கண்ணை மூடிக்கொண்டாள். மணி கேட்டான், ஆனா பெண்ணா? பெண். எல்லோருக்கும் பிடித்தவரா? சில பேருக்கு பிடிக்கும். இவர் வயதானவரா? அழகானவரா? கொஞ்சம். ஆனால் எல்லோரும் அவரை விரட்டுவதில் வயசு அதிகமாக ஆனது போலத்தான் இருக்கிறது. அவ்வளவு அழகு என்று சொல்ல முடியாது. அவருக்கு என்ன தெரியும்? நன்றாக பாடத் தெரியும். ஜெயம் சட்டென்று புகழ்பெற்ற ஒரு பாடகியின் பெயரை சொன்னாள். இல்லை, தப்பு. சாந்தா சிரித்து கொண்டே தொடர்ந்து சொன்னாள். அவருக்கு அவருடைய அப்பாவின் பாராட்டுதல் நிறைய உண்டு. கூடவே அவருடன் நிறைய ஊர்கள் சுற்றி இருக்கிறார். ஓ, எனக்கு தெரியும், இந்திரா காந்தி. இல்லை இல்லை, அவருக்கு பூப்பந்தாட்டம் நன்றாக வரும். பரிசுகள் கூட வாங்கியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், மிஸ் ஷோபாமூர்த்தி பேட்மிண்டன் சாம்பியன், அப்படித்தானே? இல்லை என்றாள் சாந்தா சிரித்து கொண்டே. இன்னொரு அடையாளம், அவருக்கு கதைகள் எழுத தெரியும். கல்லூரியில் நாடகம் கூட எழுதுவது உண்டு. அதை பல பேர் நடித்து காட்டியும் இருக்கிறார்கள். ஓ, சாந்தா ராமாராவ் இந்தியாவுக்கு ஒரு வழித்துணை என்ற பிரபல நாடகம் எழுதிய பெண்மணி. தப்பு என்றாள் சாந்தா மறுபடியும். மணி முகத்தை கடுமையாக்கி கொண்டு பேசத் தொடங்கினான். நான் மறுபடியும் சொல்லி பார்க்கிறேன். நடுவயதானவர், தந்தைக்கு பிரியமானவர், நன்றாக விளையாடுவார், நன்றாக எழுதுவார், நன்றாக பாடுவார். எல்லோரும் அவருக்கு தொந்தரவு தான் கொடுக்கிறார்கள். யார் இது? அவரை எங்கள் எல்லோருக்கும் தெரியுமா? தெரிந்திருக்கலாம், புரிந்து கொள்ளவில்லை. அம்மா, ஆட்டமே தப்பு. இந்த விளையாட்டில் அப்படி நினைத்து கொண்டு இருந்த நபர் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஏன் புகழ் பெற்றவராக கூட இருக்க வேண்டும் என்று குமுறினாள் ஜெயம். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். அவருக்கு நாய்க்குட்டியின் மீது நிறைய அன்பு உண்டு என்று சிரித்து கொண்டே சொன்னாள் சாந்தா. குழந்தை ராஜியின் கண்களில் ஒரு கணம் கேள்விக்குறி தொங்கிற்று. மறு நிமிஷம் எழுந்து வாசல் புறமாக ஓடினாள். நாய்க்குட்டியை மடி நிறைய அள்ளி கொண்டு நடக்க முடியாமல் நடந்து உள்ளே வந்தாள். எங்களுக்கு தெரியவில்லை, நீயே சொல்லு என்று மற்ற எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஒரே குரலில் கூச்சலிட்டன. ராஜி அவள் மடியிலே நாய்க்குட்டியை தொப்பென்று போட்டாள். எனக்கு தெரியும், அது அம்மாவேதான் என்று சொல்லி கையை கொட்டி சிரித்தாள். கரெக்ட் என்றான் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திரன். கொஞ்ச நேரம் வியப்பில் குழந்தைகள் யாரிடமிருந்தும் பேச்சை எழவில்லை. பிறகு வெடித்து உதரம், மத்தாப்பு, மழை என சிரிப்பு நாலாபுறமும் சிதறியது. ஆளுக்கு ஒரு புறமாக ஓடி வந்து அவள் முதுகிலே சொட்டு கொடுத்தார்கள். இரவு நேரம் விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து நிலவில் குளித்து நின்ற தோட்டத்து செடிகளையே பார்த்தபடியாக இருந்தாள் சாந்தா.
எரண கற்றையாக ஒளி அவள் நிழல் வடிவத்தை கோடிட்டு காட்டியது. தன் வேலைகள் முடிந்து அறையுள் நுழைந்த சந்திரன் விளக்கை போடுவதற்காக கதவோரத்தில் இருந்த பொத்தானை அழுத்த எண்ணிவிட்டு விரல் அழுத்தாமல் அப்படியே நின்றுவிட்டான். விளக்கை போடாதீர்கள், இதுவே எனக்கு பிடித்திருக்கிறது. அவள் குரலில் ஒரு புது கவர்ச்சி விழித்திருந்தது. சந்திரன் அவள் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டான். பின்புறமாக அவள் இடையை தன் கைகளால் பின்னிக்கொண்டான். உன் அடையாளம் என்ன என்று காட்டிக்கொள்ளாமல் இருட்டிலேயே இருக்கத்தான் உனக்கு ஆசையா? இங்கேயும் அந்த விளையாட்டுத்தான் உனக்கு பிடித்திருக்கிறதா? அவள் ஒரு கணம் மௌனமானாள். பிறகு மெதுவாக ஒரு வந்தது. முகம் அவள் தோள் மீது படிந்த பொழுது, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? விளையாட்டு ஆரம்பித்த பொழுதே என் சாந்தாவை எனக்கு தெரியாதா? பின்ன ஏன் அவர்களுக்கு, என் குழந்தைகளுக்கே என்னை ஏன் புரியவில்லை? அவர்களுக்கு உன்னை புரிந்து கொள்ளும்படி நீ உன்னையே புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை சாந்தா. அவ்வளவு அழகு இல்லை என்று சொல்லிக்கொண்டாய். ஆனால் ஜெயம் உன் அழகு குறைந்தது என்று குறையாக மதிப்பிட்டு இருக்கவே மாட்டாள். சிறிது சிறிதாக அவளுக்கே பருவமும் யௌவனமும் கூடி வரும் வயதில் அவளே அதன் மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உணர ஆரம்பித்திருக்கிறாள். அப்படி இருக்க அவள் உன்னை குறைத்து மதிப்பிடுவாள் என்று நீயே தப்பு கணக்கு போட்டுவிட்டாய். மணி, நீ விளையாட்டில் கெட்டிக்காரியாக இருக்கலாம். ஆனால் அவன் அறிந்ததையெல்லாம் அவன் விளையாட நீ சட்டை தைப்பதும் போகும் முன் சிற்றுண்டி செய்து கொடுப்பதும் தான். நீ அழகான கற்பனைகள் செய்து கதைகள் எழுதியிருக்கலாம். ஆனால் அவர்கள் கற்பனையில் நீ அவர்களுடைய இன்பத்தையும் சௌக்கியத்தையும் வடிவம் கொடுத்து அமைப்பவள் மட்டும்தான். ராஜி, அவளுக்கு உன் ஞாபகம் மட்டும்தான். உன்னை வேறு எப்படியும் நினைக்க அவளுக்கு மனதே இல்லை. அதனால்தான் நீ உனக்கு பொருந்தும்படி நாய்க்குட்டி அடையாளத்தை சொன்னதும் உன் மடியிலேயே சந்தோஷத்துடன் நாய்க்குட்டியோடு வந்து விழுந்து விட்டாள். எல்லோருக்கும் என்னை தெரிந்திருக்கிறது, ஆனால் யாரும் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று விளையாட்டில் புதிர் போட்டாயே. இப்போது தெரிந்து கொண்டாயா? எல்லோருக்கும் உன்னை புரிந்து கொண்டவர்கள்தான். அவர்கள் கை கண்ணாடியில் அவரவர் மனதுக்கு பிரியமானபடி உன் உருவத்தை பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். உன் மனம் சலிக்கும் பொழுதெல்லாம் உன் கேள்விகளையும் குழந்தைகளின் பதில்களையும் இனிமேல் ஞாபகப்படுத்திக்கொள். குழந்தைகள் இருக்கட்டும், நீங்கள் என்று தன் இடையிலிருந்து அவன் கைகள் இரண்டையும் எடுத்து தன் கன்னங்களில் வைத்து அழுத்தி கொண்டாள் சாந்தா. உன்னை கண்டுகொள்ள எனக்கு என்றுமே ஒரு கண்ணாடி தேவையாக இருந்தது இல்லையே என்றான் சந்திரன். அன்பானவர்களே, லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய அன்பின் வடிவம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.